தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பலியானது ஜோசப் சைமன் குடும்பத்தினர் கருத்தபடி குடும்பத்திலே மரித்தவர்களுக்காகவும், ரிச்சர்ட் கிறிஸ்டி கருத்தபடி இறைவனுக்கு நன்றி பலியாகும், ஜெய்மேரி கருத்தபடி ஆசீர்வாதம், செபாஸ்டின் குடும்பத்திலே மரித்தவர்களுக்காகவும், மார்கரெட் குடும்பத்தினர் கருத்தபடி பிரான்சிஸ் சேவியர் அற்புதமேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், அற்புதராஜ் கருத்தபடி இறைவனுக்கு நன்றி பலியாகும், செலீன் மெண்டஸ் கருத்தபடி மெண்டிஸ் குடும்பத்திலே மரித்தவர்களுக்காகவும், ஜெபமாலை மாதா பெண்கள் பிரசிடியம் கருத்தபடி ரோசியம்மாள் ஆண்மலை பாற்றிக்காகவும், பன்னீர்செல்வம் சாந்துமேரி கருத்தபடி ஆண்டனி, சலைத் மேரி, சாந்துராஜன், ராஜமாணிக்கம் குடும்பத்திலே மரித்தவர்களுக்காகவும், தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியர்களுக்காகவும், எழுத இருக்கின்ற குழந்தை செல்வங்களுக்காகவும், சிறப்பாக கடந்த 2 நாட்களாக நம் அனைவரையும் இறை வழியிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அருள்பணியாளர் பாக்கியனானுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் கருத்துகள் நிறைவேறவும் அர்ப்பணம் செய்யப்படுகிறது. இறைவனுடைய பேரிரக்கம் நம்மை ஆட்கொள்ளவும் முற்றிலும் நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும் எனவும் நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். கருணை தெய்வமே, கடைக்கண் பாருமே, கருணை தெய்வமே, கடைக்கண் பாருமே. எல்லோரும் சேர்ந்து, குழந்தைகளும் சேர்ந்து பாடுவோம். கருணை தெய்வமே, கடைக்கண் பாருமே. அன்பினை மறந்தோ பகைவனில் நிலைத்தோ, கருணை தெய்வமே, கடைக்கண் பாருமே, கருணை தெய்வமே, கடைக்கண் பாருமே. கருணை தெய்வமே, கடைக்கண் பாருமே. தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, இரக்கத்தின் திருமுகமே, எங்கள் மீது இறங்கி எங்கள் பாவங்களை போக்கி எங்களை தூய்மையாக்கும் தெய்வமே, இயேசுவே, இயேசுவே. இல்லாமல் அன்பு இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்திலுமிருந்து நமக்கு விடுதலை தந்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இந்த குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைய அருள் தாரும் ஐயா. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
புதிய உடன்படிக்கை செய்து கொள்வேன், பாவங்களை நினைவு கூற மாட்டேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 31, இறை வார்த்தைகள் 31 முதல் 34 வரை. இதோ நாட்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடு யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராய் இருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாளுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இருதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடித்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீய செயலை நான் மன்னித்து விடுவேன், அவருடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என் உள்ளே உருவாக்கியருளும் ஐயா. உமது திரும்பும் நிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் தெய்வமே. தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். இரண்டாம் வாசகம். கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார், அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 7-9 வரை உள்ள இறை வசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றெடும் மீட்படைய காரணமானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எனக்கு தொண்டு செய்வோம், என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 12 இறை சொற்றொடர்கள் 20 முதல் 33 முடிய. அக்காலத்தில் வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர். இவர்கள் கலிலேயாவில் உள்ள பெத்சாய்தா ஊரைச் சேர்ந்த பிலிப்பிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து அது பற்றி சொன்னார். அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர். இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்த மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தமக்கென்று வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர் என எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும்.
நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். மேலும் இயேசு, இப்போது என் உள்ளம் கலகமுற்றுள்ளது. நான் என்ன சொல்வேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்று என்பேனோ? இல்லை, இதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். தந்தையே, உன் பெயரை மாட்சிமைப்படுத்தும் என்றார். அப்போது வானத்திலிருந்து ஒரு குரல், மாட்சிமைப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிமைப்படுத்துவேன் என்று ஒலித்தது. அங்கு கூட்டமாய் நின்று கொண்டிருந்த மக்கள் அதை கேட்டு, அது இடி முழக்கம் என்றனர். வேறு சிலர், அது வானதூதர் ஒருவர் அவரை பற்றி பேசிய பேச்சு என்றனர். இயேசு அவர்களை பார்த்து, இக்குரல் ஒன்று என் பொருட்டு அல்ல, உங்கள் பொருட்டே ஒலித்தது. இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன் என்றார். தாம் இவ்வாறு இறக்கப் போகிறார் என்பதை குறிப்பிட்டு இப்படி சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு. நம்பிக்கையோடு அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாதிலிருந்து பிறந்தார். போந்து பிலாத்து அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து எழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். காணிக்கை பாடல். அன்பர்களே, நம்பிக்கையோடு நாம் ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி இறைவனுக்கு உகந்த பலியாக மாற ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல தெய்வமே, கிறிஸ்தவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீர் நிரப்பியுள்ளவும் அடியார்களுக்கும் எங்களுக்கும் செவி சாய்த்தமைக்கு நன்றி கூறுகிறோம். இந்த பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்த வேண்டுமா? எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல தெய்வமே, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாடும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மெய்யான மனிதராகியவர் தம் நண்பர் லாசருக்காக கண்ணீர் விட்டழுதார். என்றும் உள்ள கடவுளாகியவர் லாசரை கல்லறையில் நின்று உயிர் பெற்றெழச் செய்தார். அவரே மனித இனத்திற்கு மேல் இரக்கம் காட்டி தூயமறை நிகழ்ச்சிகளால் எங்களை புது வாழ்வுக்கு இட்டுச் சென்றார். அவர் வழியாகவே மாண்புமிக்க உரிய உம்மை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலமும் அக்களிக்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் இணைத்துக் கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சி புகழ்ந்து பாடுவராவது. கரம் கூப்பி கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் நம்மை கையளிப்போம். ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதலில் நாம் மாற்றம் பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு அர்ப்பணிப்போம். ஆவியானவர் தாமே இந்த அப்பத்தையும் ரசத்தையும் இயேசுவின் உடலாக இரத்தமாக மாற்றும் வல்லமை படைத்தவராயிருக்கிறார். ஆகவே நம்மையும் மாற்றுவார் என்ற நம்பிக்கையில் நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு இவை மாறுவருமாக. அவர் பாடுபட உள
மனம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல், கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் சொன்னார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை நினைவாகச் செய்யுங்கள். இது நம் நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீரே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். அன்பின் தெய்வமே இறைவா, இந்த தபசு நாட்களிலே ஜெபம், தவம், தானங்களின் மூலமாக பயணம் செய்து கொண்டிருக்கின்ற முது அன்பின் திருச்சபையும் அந்த புனிதமிகு திரு அவையை வழி நடத்துகின்ற எமது திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களையும், எமது மறைமாவட்டத்தை வழிநடத்துகிற எமது ஆயர் தாமஸ் ஆக்கினாஸ் அவர்களையும், எல்லா திருநிலையினரையும் சிறப்பாக இந்த நாள் முழுவதுமாக உமது பாதத்திலே அமர்ந்து, இதோ இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மெசியா என்று அறிக்கையிட்ட இந்த அன்பின் திருக்கூட்டத்தையும், குழந்தைகளையும், சிறப்பாக தேர்வுகள் எழுதி கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியர்களையும், தேர்வுகளை சந்திப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளையும், இன்னும் சிறப்பாக இந்த தவ முயற்சியிலே, பக்தி முயற்சியிலே கலந்து கொண்டு தெய்வமே உமது அருளையும் அன்பினையும் சுவைப்பதற்காக இந்த பங்கிலிருந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினரையும், பிள்ளைகளையும், நன்றிப்படி இருக்கின்ற பிள்ளைகளையும் நிறைவாக ஆசிர்வதியும். தந்தை இறைவா, இன்றைய திருப்பலியிலே நினைவுகூரப்படுகின்ற ஆன்மாக்களுக்கு பாவ கட்டுக்களிலிருந்து விடுதலை கொடுத்து பரிசுத்தமான ஒரு பாதத்திலிடம் தாரும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் முன்பிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் ஆண்டவரின் உரிமை பிள்ளைகள். ஆகவே இயேசு கற்றுக் கொடுத்தபடியே இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணகத்தில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பு சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தருகிற உலகம் தர முடியாத அமைதியை நாம் மனமுவந்து பெற்று மனமுவந்து பகிர்வோம். சமாதானம். இதோ இறைமகனேசு, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற அன்பு தெய்வம். இந்த அன்பு தெய்வத்தின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோரும் பேறு பெற்றவரே. Thank you.
இன்றைய தினமும் நம்மோடு இருந்து நமக்கு அழகான அற்புதமான மறையுரைகள், நிறைய சிந்தனைகள், எழுப்புதல், ஆசீர்வாதம், அபிஷேகம், உள்மன காயங்கள், அதே போல கடைசி அந்த வழிபாட்டில் கண்டிப்பாக நிறைய அதிசயங்களும் அற்புதங்களை நீங்கள் சுவைத்திருப்பீர்கள். தொட்டு பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக தெரியும். எனவே இந்த நேரத்திலே ஒவ்வொரு வருடமும் இங்கே மட்டுமல்ல, நான் எங்கே இருந்தாலும் சரி, என்னுடைய ஆசான், என்னுடைய குரு, ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசான் குரு இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி எனக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? நான் யாரையாவது ஒருத்தரை பின்பற்ற வேண்டும். நான் பாவியாக இருந்தாலும் எனக்கு என்று, நான் சிறு வயதிலிருந்தே எனக்கு என்று ஒரு ஆசான் குரு என்றால் அவர்தான். நல்லது கெட்டது, அழுதாலும் சிரித்தாலும் அவர் என் கூட இருந்திருக்கிறார், இருந்து கொண்டிருக்கிறார், இருப்பார். எனவே அவருடைய குரல் இன்னும் பல இடங்களிலே பல வருடங்கள் ஒலிக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. எனவே அவருக்காக சிறப்பாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தந்தையோடு இணைந்து நமது அருமையான சகோதரர்கள் 2 பேர் வந்திருக்கிறார்கள். சகோதரர் சிரில் புஷ்பராஜ் அற்புதமாக இசையை மீட்டி நேற்றும் சரி இன்றைக்கும் சரி நமது அற்புதமான கண்மணிகள். நாங்கள் இன்னும் சலித்தவர்கள் அல்ல. இன்னைக்கு பாட்டெல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? அடி பிசிறு எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி பாடல்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் நமது குழந்தைகள். எல்லா பாடல்கள் குழுவினரும் இந்த நேரத்திலே சகோதரர் புஷ்பராஜ் அவர்களுக்கும் சகோதரர் சிறில் அவர்களுக்கும் நமது பாடல்கள் குழுவினருக்கும் அண்ணன் பாக்கியன் அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த இத்தனை நாட்களாக நமக்கெல்லாம் அந்த உணவை பரிமாறி நிறைய எல்லாமே பர்ஃபெக்டா 10:45 10:45 அதே மாதிரி 12:45னா 12:45 அத்தனை உணவுகள், அதே மாதிரி டீ, ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் ஏற்பாடு செய்த நமது பங்கிலே பல அற்புதமான பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற மரியாயின் சேனையினர், வின்சென்ட் தே பால் சபையினர், வேளாங்கண்ணி மாதா நற்பணி மன்றத்தினர், எஸ்என்டி பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் சிறப்பான நன்றிகள், வாழ்த்துக்கள். அதே போல வழக்கம் போல நமது பங்கு இருக்கின்ற ஆலய பணியாளர்கள், இயேசுவின் கண்மணிகள், எப்பொழுது அழைத்தாலும் ஒரு பெரிய ஒரு படையே நிற்கும். அந்த மாதிரி ஒரு இயேசுவின் கண்மணி படைகள் நமக்குன்னே சொந்தமாக்கப்பட்டு இருக்கிறது. என் பெற்றோருக்கு நன்றி. ஏனென்றால் சில இடங்களெல்லாம் பூசைக்கு உதவி செய்யறதுக்கு சாமியாரே தான் பூசை வைக்கணும், அவரே தான் உதவி செஞ்சுக்கணும். ஆனால் நம்ம பங்குல போட்டி, நீ 4 பேர் இன்னைக்கு வேண்டான்னு சொல்ற அளவுக்கு அந்த மாதிரி பெற்றோர், நீங்க அம்மா அப்பா கொடுக்கிற அந்த உற்சாகம் தான் இத்தனை குழந்தைகள் இந்த பீடத்தில் நிற்கிறாங்க. நாளைக்கு ஒரு அருள் தந்தையராகவோ நல்ல ஒரு பணியிலே கண்டிப்பாக இருப்பார்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் அதே போல மற்ற நமது ஆன்லைன் ஜோசப் ஆன்லைன் டிவி குழுவினர் அற்புதமாக ஒவ்வொரு வாரமும் இதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய இடத்திலிருந்து பாராட்டுகள் வந்து கொண்டே இருக்கிறது. இனி அவர்களுக்கும் நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். எழுந்திருந்து நன்றி உணர்வோடு நாம் ஆண்டவனை போற்றி புகழ்வோம். எல்லாம் வல்ல தெய்வமே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும்